மாஷாஅல்லாஹ் அந்த ஃபுல்லாவே படுது எல்லாம் படுது அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஃபுல்லா வீடியோவே படுது எல்லாரும் வாங்க போட்டோ எடுக்கறோம் இன்ஷாஅல்லாஹ் அப்படி வாங்க எல்லாரும் வாங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் அதே நேரம் இன்ஷாஅல்லாஹ் முஸ்லிம் சலாவுதீனுக்காகவும் அவரோட தகப்பனுக்காக வேண்டி எல்லாரும் இன்ஷாஅல்லாஹ் முடியுமானவரை துஆ செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ் இத வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் இந்த வீடியோ வந்து யாரையும் வேண்டுகோளுக்கு இணங்க போடுறது இல்ல இது நானா எடுத்து போடுறது அதனால இவங்க சம்பந்தம் இல்ல என்ன காரணம்டா சிலவங்க அதுக்கும் கதாய்க்கிறவங்க இல்ல இது வந்து ஏண்ட ஓன் டிசிஷன்ல போட்ட வீடியோவில் தான் அல்ஹம்துலில்லாஹ் இதை பார்க்கக்கூடிய அனைவரும் முஸ்லிம் சலாவுதீன் அவர்களுக்காக வேண்டியும் அதே நேரம் அவரோட தகப்பனுக்காக வேண்டியும் அதிகமான துஆ செய்யுங்க இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் உங்க அனைவருக்கும் துஆ செய்யுங்க இந்த நிகழ்வை பற்றி நினைக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலேயே இந்த இஃப்தார் வந்து மிகவும் சிறப்பான முறையில் நடந்தேறியது அதே நேரம் எங்களோட கல்லினையில இருந்தும் அதிகமான பேர் வந்தாங்க இன்ஷாஅல்லாஹ் அது போல கடம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் அதிகமான பேர் அது போல இன்ஷாஅல்லாஹ் மினிஸ்டர் நிறைய பேர் பார்லிமெண்ட் மினிஸ்டர் மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க குருநாகல டிஸ்ட்ரிக்ட் அஸ்லம் மந்திரித்துமா வந்திருக்கிறார் அதுபோல பஸ்மின் மந்திரித்துமா வந்துட்டு போனார் வந்து இது போல பலரும் வந்து மிகவும் சிறப்பான முறையில் இந்த இஃப்தாருடைய நிகழ்வு நடந்தேறியது அசாத் அலி இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் இதில் எந்த கட்சி பேதமும் இல்லாமல் எல்லா பட்சத்திலிருந்தும் இது வந்திருந்தாங்க அது உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமான பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இது நான் இன்னும் ஒன்று விஷயம் சொல்லிக்கிறேன் வந்து இது போல எங்கிற கல்லினையிலையும் அனைவரும் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் இதுதான் எங்களோட முஸ்லிம் சலாவுதீன் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் அவர் பாடுபட்டது என்னன்னு சொன்னால் எங்களோட கல்லினையில் அனைவரும் எந்த பாகுபாடும் இன்றி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவர் அந்த காலத்திலிருந்து அன்று தொற்று இன்று வரை அவரோட தகப்பனும் அப்படிதான் இவரும் அப்படிதான் எந்த புகழுக்காகவோ வேறு யாரையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை படைச்ச ரப்புட அந்த பொருத்தத்தை நாடிதான் இதை செய்கிறாங்க இது முழு மனதா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அந்த காலத்திலிருந்து இது வரைக்கும் இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் அல்லாட பொருத்தத்தை நாடிதான் செய்கிறாங்க எந்த பேருக்கும் போலுக்குமாக வேண்டி செய்கிறது இல்லை பேருக்கும் போலுக்கும் செய்யறதா இருந்தால் நிறைய வேலைக்கு செய்யறதுக்கு இதை செய்ய தேவையில்லை பாருங்க மாஷா அல்லாஹ் பரக்கத் செய்யணும் ஸோ அதனால இதை பார்க்கக்கூடிய அனைவரும் இவருக்காக வேண்டியும் இவருடைய தகப்பனுக்காக வேண்டியும் இவருடைய குடும்பத்துக்காக வேண்டியும் இதுக்காக வேண்டி பாடுபட்ட அனைவருக்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் துஆ செய்யுங்க எனிவே ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அதே நேரம் இவருடைய ஒரு சின்ன கருத்து நான் இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்றேன் சொல்லுங்க நீங்க முஸ்லிம் சலாவுதீன் ஹாஜியார் இதுல எந்த சம்பந்தம் இல்ல எங்களோட முஸ்லிம் கல்வி முன்னேற்ற சங்கம் நாங்க யோசிச்சோம் முதலாக இலங்கையில் ஒரு ஆலிமை கண்டுபிடிச்சு ஒரு விழா நடத்தணும் அந்த வகையில சார் அகர் முகமது கேட்டன் ஹாயிஸ் முஸ்தபாட்ட கேட்டன் நாங்க வர சலாவுதீன் மௌலிகை செய்வோம் அது போய் இவங்களோட மசூரா கேட்டோம் ஆனா இன்ஷா அல்லாஹ் இந்த கன்ட்ரிபியூஷனை தர நீங்க நல்ல பசந்தா செய்யுங்கன்னு சொல்லி இந்த இடத்துக்கு குழந்தோம் நாங்க இந்த இடத்த கொஞ்சம் ஒரு முக்கியமான இடமா நான் கண்டேன் அதனால இன்ஷா அல்லாஹ் 5 ஸ்டார்லயோ மெண்டரின் அளவு செய்யலாம் இல்லை இங்க செய்யத்தான் நாங்க வச்சோம் அழகான முறையில் நீங்க எல்லாம் வந்து கலந்து கொண்டீங்க அமைச்சர் பௌசி எவ்வளவு தள்ளாற்ற வயசு 86 வயசு அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் முன்னாள் அமைச்சர் வந்து கலந்து கொண்டாங்க பெரிய ஒரு அங்கீகாரம் சலாவுதீன் மௌலிகை அதுபோல தலைமை அமைச்சர் பாய்ஸ் முஸ்தபா 26 வயசு அவங்களும் அப்படியே கஷ்டப்பட்டு வந்து கலந்து கொண்டு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க எங்களே ஆகவே இன்ஷா அல்லாஹ் இந்த மீடியா துறையில் எல்லா இனங்களும் எல்லா ஜாதியும் வந்தாங்க எங்களை பல மந்திரிமார் ஃபர்ஸ்ட் எம்பி வந்தாங்க அதே போல அஸ்லம் எம்பி குருநாகல் மாவட்டம் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே இல்லை சலாவுதீன் மௌலிகை செய்த பெரிய கௌரவம் பெருங்கொண்ட ஆளுங்கள் எங்களோட காமில் முக்தி நஸ்ரத் குர்ஆன் நஸ்ரத் பல பேர் வந்து சிறப்பு செஞ்சாங்க எங்களோட முஸ்லிம் கல்வி முன்னேற்ற சங்கம் சார்பில் எங்கள் அங்கத்தவர் சங்கத்தில் எல்லாரும் வந்து கலந்து கொண்டாங்க அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாஜி முஸ்லிம் சலாவுதீன் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இதை அவருடைய எங்கிருந்தாலும் இதை செய்யணும்னு நான் அன்போடு வேண்டுகோள் வித்தியாசமான விழா பல வருடமா எங்க ஊர்ல செய்யறது இது ஒரு நினைவு பேரவை ஆண்டுதோறும் நடத்தி அடுத்த வருஷம் இன்னொரு நல்ல ஒரு ஆளை கண்டுபிடிச்சி ஒரு இப்ப நாங்க ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு ஒப்படைச்சு தெரிஞ்சுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா ஹாஜியார் ஊருக்கு தான் வந்து செய்யணுன்றது இல்ல வந்து ஊர்ல எல்லாரும் இங்க அழைச்சி செஞ்சிருக்கிறாங்க பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இதுல இன்னொரு விஷயம் என்னென்றால் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்ற விஷயம்
இப்ப இந்த காலத்தை பொறுத்தவரையில நான் கண்ட அனுபவங்கள் கொஞ்சம் காசை கண்டாலே உம்மா அப்பா விட்டு ஓடிடுவோம், மறந்து போயிடும். அல்ல அவங்களுக்கு நாங்க என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால நான் சொல்றேன், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறனால கொஞ்சம் காசை கண்டா ஊருட்டே ஓடுற உம்மா அப்பா விட்டு ஓடிடுற காலத்துல ஊரை தேடி 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 எத்தனாயிரம் பேர் என்ன கதை செஞ்சாலும் யார் என்ன குறை சொன்னாலும் பரவாயில்லாண்டு நிறைய வந்து 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 செஞ்சு கொண்டே இருந்தார்கள். ஆனா இதுல இவரும் நானும் கவலைப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப கதை சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தா அதை தடுக்கிறதுக்கு 10 பேர் இல்லைன்றதான் கவலை. இந்த கவலை தான் எங்களுக்கு பெரிய கவலை. இல்ல அது உண்மைதானே? இல்ல லைவ் இல்ல எனிவே இல்ல இது உண்மை தான். இல்ல உண்மையான சப்ஜெக்ட் என்னன்னா, யாரும் குறை சொல்றத முடியுமான வர அல்லாஹ் பாதுகாக்கணும். எனிவே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வந்த எல்லோருக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, முகமது ஊடகம் சந்திப்பினர் திருமணத்திலே எங்கள் நிகழ்வில் மர்ஹூம் மௌலானா மௌலவி ஷராஃபுதீன் பாரி அவர்களுடைய இந்த நினைவு பேருரையில் கலந்து கொள்ள வந்த கண்டி மாவட்டம் சகோதரர் அஸ்லம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெருந்தன்மையோடு வந்தார்கள். எங்களது அழைப்பும் அலாவுதீன் ராஜா அவர்கள் அழைப்பு. அந்த வகையில் அவர்கள் கலந்து கொண்டவரும் இன்னும் கண்டி மாவட்டத்துடைய சகோதரர் பரிசீலன் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, முன்னாள் அமைச்சர்கள் ஹக்கீம் அவர்கள், மௌசி அமைச்சர் அவர்கள், இப்படி பலரும் கலந்து கொண்டார். முன்னாள் ஆளுநர் சுகாசாலி, இப்படி பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இது ஒரு இலங்கையில் ஒரு ஆளுமைக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு அதி உத்தம ஏற்பாடு, சிறப்பு என்று சொல்லி உங்களுடைய அன்புக்குரிய சிறப்பு பேச்சாளர் எஸ் அகார் முகமது அவர்கள் வர்ணித்தார்கள். இந்த நாட்டில் எந்த ஆளுமைகளுக்கும் இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை. அலிபாஜாதி செஞ்சிருக்கிறாங்க, நம்ம சுற்றி செஞ்சாங்க, அது செஞ்சாங்க. இப்படி ஒரு பொது அமைப்பு சேகரித்து பெரிய பாக்கியம் எல்லா ஊடகவியர்களும் வந்தார்கள். இப்படி இளம் பாராளுமன்றத்துக்கு முதலாக அஸ்லம் அவர்கள் இங்கே வந்து இந்த நிகழ்வுகளை பார்த்து எதிர்காலத்தில் இப்படி நல்ல நிகழ்வுகளை இந்த நாட்டு மக்களுக்கும் தேசத்திற்கும் சமூகத்திற்கும் சன்மார்க்கத்திற்கும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அவர்களை வேண்டுகோள்படுத்துவோம் என்று வார்த்தை இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். முகமது உண்மையில் இந்த நிகழ்வு எமது சமுதாயத்திற்கும் குறிப்பாக எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன். ஒரு கண்ணியமான சபையில் உட்கார்ந்த ஒரு மன நிறைவுடன் நான் இருக்கின்றேன். அதே நேரம் எமது நலிமியா பணிப்பாளர் அகார் சார் அவர்களின் உரையில் ஹசரத் சலாஹுதீன் பாரி அவர்களுடைய வரலாறை நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக கண்ணால் பார்த்த ஒரு அனுபவம் கிடைத்தது. எனவே இவர்களுடைய சேவை உண்மையிலே இன்று இந்த அவர்களுடைய சேவையின் பிற்பாடு தான் இந்த சமுதாயம், இந்த இலங்கை முஸ்லீம்கள் இந்த இடத்துக்கு வந்துள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தாலா நமக்கு செய்த மாபெரும் கிருபை. இவ்வளவு காலம் நாங்கள் பிரார்த்தித்த அந்த ஒரு சூழல் எமது நாட்டில் இலங்கை முஸ்லீம்களுக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டினுடைய ஒரு கௌரவ பிரஜையாக இந்த நாட்டினுடைய ஒரு நாட்டின் மிக முக்கியமான ஒரு சமுதாயமாக இந்த நாட்டில் எங்களுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இன்ஷா அல்லாஹ் எமக்கு மீண்டு வருகின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அனைவரும் இந்த மாதிரியான ஒரு பெரும் மனிதர்களை நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் தாலா அவருடைய மறுமை வாழ்வில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பூரணமாக வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஊடகத்தின் சார்பில் உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று முக்கியமாக நாங்கள் மறைந்த ஆலிம் உலமாக்கள் மட்டுமல்ல, நமது விசேஷமானவர்களை நாங்கள் நினைவேந்தல் கூற வேண்டும் என்பது சமுதாயத்தின் கடமை என்பதை மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்லம் அவர்கள் கூறினார்கள். மிகவும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக மீண்டும் சந்திப்போம். முகத்தா விடைபெறும் நான் உங்கள் அன்பிக்காய். மாஷாஅல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். முஹப்பத். மாஷாஅல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா சந்திப்போமா?
மார்க்கெட்டிங் தந்தி ஜாதி உண்டு தானே ஜாதி உண்டு தானே பொம்பளை பிள்ளை ஒன்றையும் கல்வி கொடுத்தாங்க கைப்படாமல் போத்தணும் கைது கரப்பட்டு கரை Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Masya Allah. Alhamdulillah. Boleh. Nale ka cari khairan. Salam. Dile na boleh. Subhanallah. Masya Allah. இல்ல நாங்க 2-3 நாளைக்கு நாள் ஆகும். நான் எப்படி நாளை நாண்டே தான் ஆகும். இன்ஷாஅல்லாஹ். சரி خير. அஸ்ஸலாமு அலைக்கும். சரி خير. Alhamdulillah. இப்ப நான் வந்து இங்க கிளம்பல. இங்க தான் இருக்கேன். 2-3 நாள் ஆகும் போறதுக்கு. எங்க நிக்குது? நான் வந்து ஹோட்டல் எடுத்துக்கிறேன். எங்க? இங்கே தான். خير. Alhamdulillah. பாஜன் போறாரு. எல்லாம் புரியுது. வந்த பையன் தக்சீர் இல்லைன்றாங்க. எனக்கு இது வாட்சி. Okay Haji, jazakallah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Okay, assalamualaikum. Anyway, final finish. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك. صل على النبي وتبسم، ده النبي تبسم وتبسم، ده النبي تبسم. اللهم صل عليه. قلبي المتيم كلما
سيدي يا محمد صلوا عليه شافع الأمة بذكر الرسول تشحذ الهمة يا ربي بجاه النبي أزح الغمة يا ربي بجاه النبي أزح الغمة قمرون قمرون இல்ல வாங்க வாங்க நானா வாங்க எல்லாரும் வாங்க இல்ல எல்லாரும் வாங்க நான் சின்ன விஷயம் உண்டு இதாக்குறேன் நீங்க ஒரு சின்ன ஒன்று போடுங்க அப்படிலாம் ஒன்று ஒவ்வொருத்தரும் வேறு வேறு ஆசை அஸ்ஸலாமு அலைக்கும் நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட கல்வியிலே பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொழும்பு கற்பு வசதிமாக கொண்ட யாரும் அறிந்த உலகமே அறிந்த பிரபல தொழிலதிபர் அல்ஹாஜ் முஃப்தி சலாவுதீன் அவங்களோட தந்தை மர்ஹூம் சலாவுதீன் பாரி அவங்களோட நினைவு தினத்தை உட்கொண்டு கொழும்பால ஏற்பாடு செய்யப்பட்ட இத்தனை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு என்ன சொன்னாங்க கல்வியில் இருக்கிற உலமாக்கள் வந்திருந்தாங்க முக்கியஸ்தர் வந்திருந்தாங்க கொழும்புல இருக்கிற முக்கியஸ்தர் வந்திருந்தாங்க நிறைய அரசியல் தாயினர் வந்திருந்தாங்க என்றால் கவலையே வெங்கட கல்வியின்மை மந்தில் வருடம் இந்த இஃப்தார் நிகழ்ச்சி பெரிய அளவில் ஏற்பாடு செய்ய வந்துருச்சு என்றாலும் கடந்த வருடம் இந்த வருடமும் முஸ்லீம் செய்யல காரணத்தில் சொன்னாங்க எங்களோட ஊர்லேயே சில குறிப்பிட்ட 1-2 பேர்ல சில முறைகேடான செயற்பாடு காரணமாக அவங்க பண கவலையடைஞ்சு செய்யாமல் விட்டுக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்தியா அவங்க ரிக்வஸ்ட் வச்சோம் கட்டாயம் வாஜியார் இந்த வருஷம் உங்களோட இஃப்தார் முழு கல்வியின்மை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையாக முன்வச்சோம் அவங்க அதுக்குரிய மயில ஒன்றே தரல இன்ஷா அல்லாஹ் நாங்கள் துவா செய்கிறோம் இந்த வருடம் அந்த இஃப்தார் நடப்போன்னு போட்டு எங்கள்கிட்ட இந்த அல்ஹாஜ் சலாவுதீன் அவங்களோட பெருமதி கொழும்புக்கு விலகி இருக்குது வேற மாவட்டம் விலகி இருக்குது கவலை எங்களோட கல்வியின்மை மக்களுக்கு விலகாது இன்ஷா அல்லாஹ் இவங்க எங்களோட கல்வியின்மை பண்ணி கிடைச்சது பெரிய சொத்து பெரிய ஒரு வளம் நாங்கள் இந்த வளத்தை கையுற்றது ஒரு பெரிய நஷ்டம் என்று நான் நினைக்கின்றேன் எனவே இந்த ஹாஜியார் இவங்களோட இந்த சேவை தொடர்ந்து கல்வியின மக்களுக்கு கிடைக்கூட வேண்டிய முன்வச்சு இன்ஷா அல்லாஹ் கல்வியின மக்கள் துவா செய்வோம் கட்டாயம் இவங்களோட எடுத்து வைக்கணும் இவங்களோட சேவையை அல்லாஹ் நீடிக்கணும் துவா செய்யும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வந்து அனைவரும் நாங்கள் மகிழ்ச்சி ஐக்கி வெளியாகிறோம் அல்ஹம்துலில்லாஹ் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு மாஷா அல்லாஹ் அதே நேரம் எங்களோட கலையில் வந்து ஒரு வார்த்தையை கொஞ்சம் சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து ரஹீம் இன்று நாங்கள் கல்லையிலிருந்து மர்ஹூம் சலாவுதீன் மௌலவி பாரி அவர்களுடைய 13வது சிராத்த தினத்தை இட்டு இன்றைக்கு மிகவும் பொறுமதியான ஒரு விருந்து பிரசாரத்தை எங்களுக்கு அளித்த முஸ்லீம் ஆஜார் அவர்கள் அதுக்கு கண்ணியமிக்க உலமாக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லா கட்சிகளையும் சேர்ந்த உறுப்பினர்கள் சம்பவம் தந்தார்கள் மிக சிறப்பான முறையிலே அது நடந்தேறியது அதை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் முஸ்லீம் ஆஜார் என்பது ஒரு சொத்து சலாவுதீன் மௌலவியின் முக்கியமான புதல்வரில் ஒரு சிறந்த ஒரு புதல்வர் என்று தான் கூற வேண்டும் என்ற அவர்களுடைய சம்பாத்தியத்தில் கூடுதலான பொறுமதியை வாய்ந்த பணத்தை எளிய மக்களுக்கு கொடுத்து உபசரிக்கும் ஒருவர் அவர் சிறு காலத்திலேருந்து 17-18 வயசுலேருந்து பிரீஃப் கேஸில் சல்லியை கட்டுக்கட்டாக கொண்டு வந்து கல்லறையில் விடியும் வரை 9 மணிக்கு வந்து தராபிய தொழுகை பிறகு விடிய 5 மணி வரையும் இருந்து அந்த பணத்தை வழங்கிவிட்டு தான் போவார். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் இஃப்தார் நிகழ்வுகள் கல்வியினை பள்ளியில் நடந்தேறியது அதுவும் மிக சிறப்பாக கொண்டாடினார். இப்படியான செல்வந்தர்கள் எல்லாம் மேலும் மேலும் பறக்கத்தின் செல்வத்தை எல்லாம் கொடுக்க ஆனால் அந்த காலங்கென்ற எங்களுடைய மரபும் சலாவுதீன் மௌலை அவர்களின் பிள்ளையின் அவர் எதிர்காலம் மேலும் மேலும் வலுவடைய இன்னும் பணம் வந்து சேர்ந்து அவர்களுடைய தொழில் வாய்ப்புகள் இன்னும் கபூல் செய்து முன்னேற்றுவதற்கு அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்து செய்ய பிரார்த்திக்கின்றேன். கல்விமன்றி அவர்களே அதே நேரம் எங்களை ஹபீல் நானும் ஒரு வார்த்தையில் கொஞ்சம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு இவ்வளோ அழகான ஃபங்க்ஷனை பார்த்துட்டு போகிறோம். இது அப்படியே கல்வினே நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் தான். இந்த ஃபங்க்ஷனை ஒரு ஊர்களுக்கு 1-2 சேர்ந்ததால் இல்லாமல் ஆகிட்டாங்க. அவனும் இல்லாமல் ஆகிட்டாங்க. ஊர் மக்களுக்கு கிடைக்கணும் சில
சில நன்மைகளும் ஊர் மக்களுக்கு இல்லாமல் ஆகிட்டு அந்த பார்த்து அவங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இது போல் நான் இந்த பயிற்சிகள் ஆச்சாரிச்சால இது போல் வார காலம் கூட்டி வாரத்தில் அவர் நீட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவரை சில விஷயங்கள் ஒப்புதல் செஞ்சுக்கிறார், வாரன்னு சொல்லிக்கிறாரு. எல்லாம் அவருக்கு அந்த இதாயத்தை கொடுத்து இந்த ஊருக்கு திரும்ப வர ஊருக்கு எடுக்கணும்னு நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பரக்கத்தும் அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ்.